இலங்கை அரசு வசம் உள்ள விசைப்படகுகளை மீட்டுத் தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடு திரும்பிய மீனவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்ட 102 மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டனர். அதில் நாகை, காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 57 மீனவர்கள் அமேயா மற்றும் சார்லி ஆகிய கப்பல்கள் மூலம் காரைக்கால் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களை நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி வரவேற்றார். மீனவர்களை கண்ட உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். இதனிடையே இலங்கையின் பிடியில் உள்ள தங்களது வாழ்வாதாரமான விசைப்படகுகளை மீட்டுத் தர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடு திரும்பிய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு சொத்து வேணும். சொத்து இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உழைச்ச உழைப்பு 45 வருஷம் உழைப்பு போயிடுச்சு. எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்கு. கடத்தை ஒரு ஆளால உழைச்சி கொடுக்க முடியாது. எங்களால தனியால் உழைச்சி சொத்து இருந்தா மட்டும்தான் நாங்க அந்த கடத்தை மீண்டு வர முடியும். மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் பேசி எங்களுக்கு போட்டு கொடுத்தா மட்டும்தான் நாங்க உயிர் வாழ முடியும். இதேபோல் 45 மீனவர்கள் மண்டபம் கடற்படை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு திரண்டிருந்த உறவினர்கள் மீனவர்களை கட்டி தழுவி கண்ணீர் மல்க வரவேற்றனர். அப்போது எல்லை தாண்டி வரும் தமிழக மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அபராதத்துடன் விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்படும் என்று இலங்கை அரசு எச்சரித்துள்ளதாக நாடு திரும்பிய மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். இனிமே கடுமையான தண்டனை இருக்கு. உங்களுக்கு போட்டு தரப்பட மாட்டாது. அவதாரம் உங்களுக்கு போடுவோம். 1 வருஷம் கடுமையான சிறை தண்டனை இருக்கும். அது வேற சொல்லியிருந்தாங்க. இந்த 2016 போட்டு பிடிபட்டால் ஆளுகளை வச்சுக்கிறோம்ல, போட்ட பரிமில் பண்ணிடுறோம்ல. ஆனா சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி போடுற மாதிரி சொல்லியிருக்காப்ல.